சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் காதலனின் கண்முன்னே காதலி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. குற்றம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடமிருந்து வீடியோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 3ஆம் ஆண்டு பொறியியல் படித்து வரும் மாணவர் ஒருவரும் 2ஆம் ஆண்டு அதே துறையில் பொறியியல் படித்து வரும் மாணவி ஒருவரும் காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. இருவரும் அண்ணா பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கி படித்து வந்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் இருவரும் தனியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த நபர் மாணவியின் காதலனை பிடித்து அடித்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததால் 24ஆம் தேதி மாலை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் மாணவியின் தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் காவல் இணை ஆணையர் தலைமையிலான காவல்துறையினர் பல்கலைக்கழகத்திற்கு சென்று விசாரணை செய்தனர். பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாணவியின் காதலர் சம்பவம் நடந்த நாளில் இரவு பணியில் இருந்த காவலாளிகள் பல்கலைக்கழக வளாகத்தில் தங்கி கட்டுமான பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளிகளிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. விடுதிகளுக்கு தண்ணீர் கேன், காய்கறி, மளிகை பொருட்கள் சப்ளை செய்பவர்கள் விவரங்களையும் காவல்துறையினர் சேகரித்தனர். விடுதி வார்டன்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் பிற மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என இந்திய மாணவர் சங்கத்தினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேம்பஸ்குள்ள கூட நடக்கல. வெளியே இருந்து ஒரு 2 நபர்கள் உள்ளே வந்து அந்த மாணவனை போட்டு அடிச்சு தாக்கி ரொம்ப மோசமான முறையில அவனை அடிச்சிருக்காங்க. அந்த மாணவியிடம் ரொம்ப மோசமான முறையில செக்சுவல் ஹராஸ்மெண்ட் எவ்வளவு மோசமான முறையில செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு போக்கள் மேற்கொண்டு இருக்காங்க. இதனை இந்திய மாணவர் சங்கம் வன்மையா கண்டிக்கின்றோம். குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்வி வளாகத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கா, இல்ல சென்னை நகரத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குதான்ற கேள்வியை தான் நாங்க எழுப்புறோம். நிறைய பேர் சாப்பிடுறதுக்கு அவ்வளோ வெளியே வருவாங்க, நிறைய பேர் சாப்பிட்டு உள்ள வருவாங்க. உள்ள வரப்ப அந்த மாதிரி டைம்ல தான் அவங்க உள்ள வந்திருப்பாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள மர்ம நபர்கள், வெளிநபர்கள் தொடரா உள்ள வராங்களா, அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு இங்க இருக்கக்கூடிய காவலாளிகளா இருக்கட்டும், பல்கலைக்கழக நிர்வாகமா இருக்கட்டும், ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க? இல்ல, பண்ணல. பண்ணிருந்தா அப்ப இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. பண்ணாதனால தானே இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸ் காலேஜா இருக்க ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திலே இப்படி நடக்குதுன்னா, இது ஒரு பிரஸ்டீஜியஸ் காலேஜ்னு சொல்லி இவங்களே இவ்வளவு விஷயம் மூடி மறைக்கிறாங்க. அப்போ மத்த கல்லூரிகள்லாம் நடந்துச்சுன்னா அவங்க பண்ண மாட்டாங்கன்றது என்ன ஒரு நிச்சயம்ன்றது. சோ ஒரு பிரஸ்டீஜியஸ் காலேஜ்லயே இந்த அளவுக்கு தான் விமன்ஸ்க்கு செக்யூரிட்டி இருக்கும் போது மத்த காலேஜ்ல எல்லாம் விமன்ஸ்க்கு எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குன்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சார்பில் ரெஜிஸ்ட்ரார் போராட்டத்தில் இருந்து எங்களை சந்தித்து முழுமையான நடவடிக்கை எடுப்போம் என்பதை உத்தரவாதம் அளித்ததற்கு பின்னாடியும் காவல்துறை உயரதிகாரி டிசி கைது நடவடிக்கை என்பது ஆளாக்கப்பட்டிருக்கு. ஒருவரை கைது செய்திருக்கிறோம், விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறோம் என்கிற உத்தரவாதத்தின் வழங்கியதன் பேர்ல நாங்க போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம். நடவடிக்கை முழுமையாக எடுக்கப்படவில்லை என்றால் குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னா எங்களுடைய போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் அதிகார வர்க்கத்திற்கு எச்சரிக்கையாக விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அடையார் காவல் மாவட்ட துணை ஆணையர் பொன் கார்த்திக்குமார், அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிகாரிகள் தெரிவித்ததன் அடிப்படையில் மாலை சுமார் 3 மணி அளவில் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனிடையே மாணவிகளிடம் முதற்கட்ட விசாரணை நடத்தி முடித்திருக்கும் நிலையில் அவருக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டது.
மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோட்டூரைச் சேர்ந்த இவர் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் செல்போனில் இருந்து பல வீடியோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நபரை வீடியோ காலில் மாணவியிடம் காட்டி இவர்தான் குற்றத்தில் ஈடுபட்டார் என்பதை காவல்துறையினர் உறுதி செய்துள்ளனர். ஞானசேகரனால் வேறு யாரும் பாதிக்கப்பட்டார்களா என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.